தாய் தான் சொந்தமா பெத்தெடுத்த ஒரு 5 மாசம் குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கா. இது வேற எங்கேயும் நடக்குங்க, தமிழ்நாட்டில் நடந்தது. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. என்னடா அது, எத்தனையோ தமிழ் தாய்மார்களுக்கு நடுவில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்றது கேட்கும்போது உங்களுக்கு லைட்டாக கோவம் வருதுல்ல. எனக்குமே இந்த டாபிக் படிக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கோவம் வந்தது. என்னன்னா, ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறாங்க, அந்த ஒரு குழந்தைய கழுத்து நெரிச்சு கொன்னு இருக்கா அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு மிருகம் கூட இது பண்ணாது. இதை மிருகத்தையும் தாண்டி இந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு லிஸ்ட்ல சேர்க்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு மிருகம் கூட தான் குழந்தைய எந்த அளவுக்கு பாதுகாக்கும் மற்ற மிருகங்களோட. ஆனா இந்த ஒரு தாய் சொல்றாங்க இல்லையா, இது தாய் சொல்றதா பேய் சொல்றதான்னு தெரியல, தான் பெத்த குழந்தைய 5 மாசம் குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்குன்ற ஒரு சோகம் தமிழ்நாடே ஒழுக்கி எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இதுவுமே இது நடந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது இது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த பெங்களூர் பார்டரில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு 25 வயசு பெண்மணி பாரதி, அவங்க பேர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா ஃபோட்டோ, அவங்க தான். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 குழந்தைகள் இருக்காங்க. முதல் குழந்தை ஒரு பொண்ணு, அவங்களுக்கு 5 வயசு. ரெண்டாவது பொண்ணு, அவங்களுக்கு 3 வயசு. மூணாவது வந்துட்டு ஒரு பையன் ஒருத்தன் பிறந்திருக்கான் 5 மாசத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு 5 மாசம் அப்படின்றது ஆகுது. இந்த பாரதிக்கு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு கணவர் இருக்காரு, மாமியார் இருக்காங்க, அப்பா அம்மா அப்படின்றது கம்ப்ளீட்டடா இருக்காங்க. இந்த பாரதிக்கு தான் புருஷன் கூட வாழ்றதை விட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. என்னடா சொல்ற, ஒரு பொண்ணு இன்னொன்று ஒரு பொண்ணு கூட அஃபேரா இருக்காங்கன்னா ஆமாங்க. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா இது ஒரு லெஸ்பியன் லவ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு அடிக்கடி ஃபோனில் மணிக்கணக்காக பேசுறதா இருக்கட்டும், பாரதி சுமித்ரா வீட்டுக்கு போயிட்டு மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், அதே போல் சுமித்ரா வந்துட்டு பாரதி வீட்டுக்கு வந்து அவங்களும் மணிக்கணக்காக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். 2 பேர் வாட்ஸ்அப்லேயுமே வந்துட்டு டிபி எப்படி இருக்குன்னா, இவங்க 2 பேர் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ தான் டிபியாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டா ஒரு கிட்டத்தட்ட லவ்வர் மாதிரி வந்துட்டு 2 பேரும் இருந்திருப்பாங்க. இது வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட், பாரதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுறீங்க ஓகே, ஆனா அதுக்கும் மீறி ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்தா மத்தவங்க வந்துட்டு தப்பா நினைப்பாங்க, ஸோ அந்த மாதிரி நீ இருக்காத அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வாட்டி வந்துட்டு கண்டிச்சு இருக்காங்க பாரதிக்கு. பட் இதெல்லாம் பாரதிக்கு வந்துட்டு ஒரு கோவத்தை வர வச்சுது. ஏன் அப்படின்றப்போ, என் புருஷன் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச விட மாட்டான், அது அவங்க பொண்ணு தானே, அவளும் நானும் அவனும் ஃப்ரெண்டா தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பாரதிக்கும் அவனோட ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு அடிக்கடி சண்டையுமே வரும். ஒரு சண்டை, இந்த சண்டை ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கு அப்புறமா பாரதி அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிடுவான். ஸோ இதனால வந்துட்டு அவங்க அப்பா அம்மா, பாரதியோட அப்பா அம்மாவும் வந்துட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப நாளெல்லாம் வந்துட்டு புருஷன் வீட்டில் விட்டு நீ வந்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பியும் அவங்கள பேசி சமாதானம் படுத்தி திரும்பியும் வந்துட்டு பாரதியை தான் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு. ஸோ திரும்பியும் வந்ததுக்கு அப்புறமா திரும்பியும் இந்த பாரதி என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்கிற சுமித்ரா கூட தான் அதிகமாக க்ளோஸாக இருக்கிறத பார்ப்பான். ஒரு பாரதிக்கும் சுமித்ராவுக்கும் 2 பேருக்குமே ரொம்ப நாளாக வந்துட்டு இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாறிச்சு. அதாவது ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட ஒரு நாள் கூட பேசாம இருக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாம 1 மணி நேரம் கூட தனியா கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முத்தி போயிடுச்சு. ஸோ இதோட தொடர்ச்சியா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, பாரதி வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிறான் 3வது தடவை. ஸோ 3வது ஒரு குழந்தையுமே ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாரதி தான் அந்த டெலிவரியில இருந்து அந்த குழந்தையை எடுத்து டேக் கேர் பண்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் வரும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு பாரதி அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சுமித்ரா என்ன பண்றா அப்படின்றப்ப பார்க்கும்போது, என்னை விட அந்த குழந்தை உனக்கு முக்கியமா போயிடுச்சா, நீ என் கூட உண்மையாவே இல்லை, நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணல, நீ வந்துட்டு என்கிட்ட பேசுறது நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி சுமித்ரா வந்துட்டு ஒரு எமோஷனலா வாய்ஸ் நோட்டும் மெசேஜும் வாட்ஸ்அப்ல போடும்போது, இதை படிச்சுக்கிட்டு இருக்கிற ரேவதி, அதாவது இந்த பாரதி என்ன ஆச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு இவனும் வந்துட்டு ரொம்ப ஒரு எமோஷனலா, இல்ல சுமித்ரா நான் உன் கூட தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், பட் இந்த குழந்தை இப்போ பிறந்ததுனால அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டிய விஷயமா எனக்கு இருக்கு, ஸோ அதனால நீ தப்பா நினைக்காத, நான் எப்பயுமே ஒன்னை தான் விரும்புறேன்னு சொல்லி பாரதியுமே கன்வின்ஸ் பண்ண பார்க்குறா. ஒரு கட்டத்துக்கு மேலே சுமித்ரா வந்துட்டு, இல்லை நீ என்னை ஏமாத்துற, நீ என்னோட உன் லவ் வந்துட்டு நீ ப்ரூவ் பண்ணதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சுமித்ரா ஒரு விஷயத்த சொல்ல, அதுக்கு வந்துட்டு பாரதி என்ன பண்ணாங்கன்னா, சரி என்னையும் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வச்ச இந்த குழந்தை தான் வந்துட்டு முக்கிய காரணம், இந்த குழந்தையே இல்லைன்னா திரும்பியும் வந்துட்டு நீ நானும் ஒன்னாவே இருக்கலாம் பழைய மாதிரி அப்படின்னு சொல்லி பாரதி ஒரு விஷயம் சொல்ல, அதுக்கப்புறமா பாரதி ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த குழந்தை பிறந்த அந்த ஆண் குழந்தைய வந்துட்டு, அந்த 5 மாசம் குழந்தைய வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டில் யாருமே இல்லாத நேரமா பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தை வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுறான்னா, அழுக ஆரம்பிக்கிறான், ஆக்டிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு தெரியல, குழந்தை வந்துட்டு பொறை ஏறி அதுக்கப்புறமா அப்படியே டோட்டலா சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மாமியாரா இருக்கட்டும், அப்புறமா இந்த பாரதியோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் சொல்றாங்க குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அந்த பாரதியோட ஹஸ்பண்ட், அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு அந்த பாரதிக்கே வந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது என்னன்னா, கவலைப்படாத, இந்த ஒரு குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த மனுஷன் நல்லவனா இருக்கிறதுனால இந்த பாரதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி பாரதியுமே நல்ல அழுதுகிறது ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாருக்குமே டவுட் வரல. ஏன்னா எல்லாருமே நம்பப்பட்டது என்னன்னா, ஒரு 5 மாசம் குழந்தை பெத்த தாய் எப்படி கொள்ளுவா அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஸோ அதனால பாரதி மேல வந்துட்டு யாருக்குமே டவுட் வரல.
ஸோ இந்த ஒரு விஷயம் போக போக என்ன ஆகுது அப்படின்றப்ப போகும்போது ஒரு மாசமா இந்த பாரதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பாரதியோட நடவடிக்கை செக் பண்றான். குழந்தை இருந்து 1 மாசம் கூட ஆகல, ஆனா பாரதி வந்துட்டு சிரிச்சு யார் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா, யார் கூட எப்பயுமே போன்ல சாட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பாரதியோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா, அந்த பாரதி இல்லாத நேரத்தில் வந்துட்டு போனை எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கும் போது சுமித்ரா கூட சாட் பண்ண விஷயங்கள், அவ பண்ண சாட், அதுக்கப்புறம் அவ பண்ண வாய்ஸ் நோட் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தை இறந்தது இந்த 2 பேர் வந்துட்டு பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது டிஸ்டர்பன்ஸா இருந்தது இந்த ஒரு குழந்தை. ஸோ இதனால வந்துட்டு பாரதி தான் குழந்தையே வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமாவும் வாய்ஸ் நோட் மூலியமாவும் தெரிஞ்சுக்கிறான். உடனே இந்த ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, பெத்த தாயே 5 மாசம் குழந்தைய வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கா, இவங்க 2 பேரும் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் முக்கியத்துவத்தினால அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸும் வந்துட்டு பாரதியை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சதுல ஃபைனலா ஒத்துக்கிட்டா. ஆமாங்க, என் குழந்தைய நான் தான் கொன்னேன், எனக்கும் சுமித்ராவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா எங்க 2 பேருக்கிட்டையும் பேச டைம் கிடைக்க மாட்டேங்குது, 2 பேரும் ஒன்னா இருக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் இந்த குழந்தை தான் காரணம், ஸோ அதனால நான் கொன்னேன்னு சொல்லி பெத்த தாயை ஒத்துக்கிட்டான். இதுல வந்துட்டு நான் மட்டும் இல்ல, சுமித்ராவும் இதுக்கு காரணம், சுமித்ராவும் தான் வந்துட்டு நீ என்ன எப்படி வந்துட்டு உன்னோட லவ் ப்ரூஃப் பண்ண போற அப்படின்றது கேட்டதுக்கு தான் நான் என் குழந்தையை கொல்ல வேண்டியதா போச்சு, அது இவகிட்டையுமே நான் சொன்னேன், அதுக்கு இவளும் சரி அப்படின்றது சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் குழந்தையை கொன்னேன்னு சொல்லி சுமித்ராவுமே மாட்டி விட்டு இருக்கான். ஸோ இப்போ சுமித்ராவும் பிளஸ் பாரதியும் 2 பேருமே போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சதுக்கு அப்புறமா போலீஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்னால ஒரு பெத்த தாய் 5 மாசம் குழந்தைய அவளே கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கா அப்படின்றப்போ இன்னைக்கு எல்லா மீடியாவுமே எல்லா தமிழ்நாடு மக்களுமே வந்துட்டு எப்படிலாம் ஒரு தாய் இருப்பாளான்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகிற ஒரு சம்பவமா இது மாறி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இதில் கேட்கலாம், இவங்க 2 பேரும் இந்த செட் ஆகலன்னா தயவு செஞ்சு அந்த ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு 2 பேருமே செப்பரேஷன் ஆகிருக்கலாமேன்ட்டு. பட் இதில் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட சொசைட்டியில் இன்னைக்கு வரைக்கும் கூட டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் யார் கண்டா லெஸ்பியன் இவங்க 2 பேரும் இருப்பாங்க, இதனால வந்துட்டு நம்ம டிவோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் யோசிச்சிருப்பாங்களா, இல்லை இந்த ஒரு பாரதியோட அப்பா அம்மா வந்துட்டு யோசிச்சிருப்பாங்களா, என் பொண்ணு லெஸ்பியனு, என் பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளையை பிடிக்கல, அதுக்கு பதிலாக வந்துட்டு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுப்பாங்க. இது எந்த வகையில் சரியானதா ஒரு விஷயமா இருக்கும்? ஸோ இன்னைக்கு டிவோர்ஸும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில பாரதியோட ஹஸ்பண்டும் இருக்காங்க, அவங்களோட பாரதியோட அப்பா அம்மாவும் இருக்கிறனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைல வந்து முடிஞ்சது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. பட் இந்த ஒரு கேஸ் இப்போ கோர்ட்ல கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்துட்டு என்ன தண்டனை அப்படின்றது ஃபர்தரா இதுக்கப்புறமா தான் தெரிய வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கும் அதே போல அந்த சுமித்ரா அப்படின்னு சொல்றப்படுற அந்த ஒரு பொண்ணுக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே போல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுமே உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுப்பாங்க உங்களை மாதிரி. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.